வணக்கங்களே. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவில் ரொம்ப முக்கியமான இடம், பிடித்தமான இடம் எல்லாருக்குமே. ஏன்னா, ஒரு மன அமைதியை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கோவில்கள் தான் இருக்கும். எல்லாரும் கோவில் ஏன் கூட்டம் அலமோதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சொல்றதுக்கு ஒரு நண்பன் வேண்டும்ல. இப்போ உள்ள சூழ்நிலையில நண்பர்கள்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, எந்த அளவுக்கு நண்பர்கள்லாம் ஆத்மார்த்தமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, ஒருத்தர் ஆத்மார்த்தமா இருப்பாங்க. யாருன்னா, அது நம்ம வணங்குற கடவுள். அந்த கடவுள்ட்ட நம்ம பல விஷயங்கள் மனசார பேசுவோம். அதுதான் வழிபாடுன்னு சொல்றோம். சிலர் கண்ணீர் விட்டே பேசுவாங்க. மனசுல உருகி பேசுவாங்க. அதில பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவங்களுடைய கஷ்டத்த தன்னை அறியாம இறைவன்ட்ட ஒப்படைப்பாங்க. அது ஒரு நண்பனாக, ஒரு நல்ல உறவாக நினைத்து அத ஒப்பிப்பாங்க. சரியா? உங்களுக்கு பின்னால இருக்கவனும் அதே மாரி கடவுள்ட்ட சில விஷயங்கள் ஒப்பிப்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட மக்களும் கோயில்கள்ல இறைவன்ட்ட முறையிடுவாங்க. தன்னுடைய குறைகள தீர்த்து நல்வழி காட்டுறதுக்காண்டி ஒரு நம்பிக்கை. அப்புறம் கோயில் விட்டு வெளிய போகும்போதும் அதே ஒரு புதுவித நம்பிக்கையோட தான் வெளிய போவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற வெற்றி, தோல்விகள்லாம் நம்முடைய கர்ம வினைகளை சார்ந்த விஷயமா தான் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் நல்ல விறுவிறுப்பா நடக்கும். சக்சஸ் ஆயிரும். வாழ்க்கையில பல்வேறு உயர்ந்த கட்டடத்த உயர்ந்த இடத்தை அடைவோம். சில பேருக்கு நீங்க என்னதான் கோயிலுக்கு போனாலும், என்னதான் மனசு விட்டு பேசினாலும், அதே நிலை தான் நீடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. கர்ம வினைகள் மிக சொன்னது கர்ம வினைகள் பின் தொடர்ச்சியா பல விதங்கள் நடக்கும். நம்ம கூட சொல்லுவோம், கடவுளே உன்னை வணங்க வந்தேன், அவ்வளோ தூரம் நடந்தேன், பாத யாத்திரைக்கு வந்தேன், பால் குடம் எடுத்தேன், உன்னை இப்படிலாம் வேண்டேன் கைவிட்டுட்டியே அப்படின்னு நிறைய சொல்லுவோம். கையெல்லாம் விடலை. யாருமே எப்போதுமே கைவிட கிடையாது. சரியா? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் தெய்வத்தை கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? அதாவது நம்ம வைக்கிற நம்பிக்கை இறைவன் வைக்கிறது. அதாவது நமக்கு தலைக்கு தலைப்பாக விட போல சொல்லுவாங்க. அதுமாரி உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்திருக்குன்னா, இதோட மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அது கடவுள் தடுத்து நிறுத்தி உங்களால் தாங்கிக்கிற அளவுக்கு இல்லாத உங்களால் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள இதாக கொடுப்பாரு. உங்களை வழிநடத்துவராக, உற்ற துணையாக, ஒரு தாய் தகப்பனாக. ஒரு தாய் தகப்பன் எப்படி உங்களை தூக்கிவிடுவாங்க, ஒரு நண்பன் எப்படி தூக்கிவிடுவாங்க, அந்த மாதிரி கடவுள் உங்களை அந்த இடத்துல கடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை கடவுள் வச்சுட்டு, கடவா பரவாயில்ல, இன்னும் சோதனை கொடுக்குறேன், சரி கொடு பார்க்கலாம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. இறைவன் சொன்ன போய் சொல்லுவீங்க, கஷ்டம் கொடுத்தீங்க, இரும்பு மாதிரி நம்ம வலிமையாயிட்டேன், இப்போ எந்த துன்பம் வந்தாலும் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை யார் கொடுப்பாருன்னா கடவுள் கொடுப்பார். அந்த கடவுளுக்கு தைரியம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, உங்களுக்கான தன்னம்பிக்கை உங்களில் உருவாகும் போது தான் தெரியும். அப்போது கடவுள் மீது நம்பிக்கை ஆத்மாத்மா வரும். மேலோட்டமாக பார்த்து நான் கோயிலுக்கு போனேன், உங்களை வணங்கினேன், வெளியில் வந்தேன், ஆனால் என்னால் ஃபெயில் ஆகலை, நான் கடவுளை வெறுக்கிறேன், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லணும். அது விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி தான் ஆகணும். ஒன்று கடவுள் நம்பணும், இல்லை ஒன்றை நம்பணும், இல்லை ஒன்று சுற்றி உங்களை நம்பணும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் நம்பி தான் ஆகணும். அந்த நம்பிக்கை தான் உங்களை எப்போதுமே கரையேற்றும். நாங்கள் வைக்கிற நம்பிக்கைலாம் கடவுள் மேலே நம்பிக்கை தான். யாருமே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது. சோதனையாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை கடவுள் மேல் வைப்போம். தாய் தந்தையர் போல் நம்மை மேல் பாசவைத்திருக்கும் கடவுள் நமக்கு எது தேவை, எது வேண்டும், எந்த நேரத்தில் வேண்டுங்கிறதை அவர் முடிவு செய்வார்.